இதில் இருக்கிற தசையை வெட்டி இதில் இருந்த தசையை எடுத்து இந்த விரலை சுற்றி மூடினாங்க. இந்த விரலை சுற்றி அப்பாவும் தம்பி கிருஷ்ணாவும் வந்துச்சினம் வந்து என்ன பார்க்குறதுக்கு வந்தாங்க. ஆஸ்பத்திரி அம்மா என்னுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கை படித்த இந்த விரல் இல்லாமல் போனது அறிஞ்சும் இந்த மனதை என்ன திருமணம் செய்யலாம் அந்த காரியத்தில் அங்கே சொல்லிட்டு அங்கே என்ன கேட்டதுக்கு எடுக்கும். ஆம்புலன்ஸ்ல என்ன ஏற்றிட்டாங்க. ஏற்றினா யாழ்ப்பாணம் கொண்டு போயாச்சு. அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் தாரணி. நான் ராஜன். அம்மாவுக்கு வந்து குரல் தராதான் டக்குனு வீடியோட குரல் எல்லாம் அமைதியாக வந்துட்டு. சரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட வீட்டை தான் நிற்கிறோமே. அப்போ என்னடா எல்லாரும் 4 பேர் மாதிரி இருக்கிறீங்கன்னு நீங்களும் பார்ப்பீங்கன்னு. அப்போ இந்த வீடியோவில் நாங்கள் என்னத்தை நாங்கள் கதைக்க போகிறோம்ன்றத என்ன செய்ய போகிறோம். என்ன இன்றைக்கு 4 பேரும் உட்கார்ந்துருக்கிறோம்னு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. ஆனால் உண்மையிலே இந்த காணொளி வந்து சுவாரஸ்யமான காணொளியும் கூட. அதோட அவருடைய ஒருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த மறக்க முடியாத சம்பவங்கள் என்று சொல்லி ஏற்பட்டிருக்கும். என்ன மறக்க முடியாத சம்பவங்கள் 1 இல்லை 2 இல்லை நிறைய விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் இதில் நாங்கள் அந்த மறக்க முடியாத சம்பவத்தை குறித்து நாங்கள் ஒரு சில காரியங்களை மட்டும் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். அது நீங்களும் உங்களுக்கும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கத்தானே வேணும் அப்படி என்று சொல்லி அப்போ இன்றைக்கு 4 பேரும் இதில் வந்து நிற்கணும். ராஜனேட்டை கேட்போம். ராஜனே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் உண்மையில் நீங்கள் மறக்க முடியாத சம்பவங்கள் இன்னும் அது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்குது. அதை நினச்சா ஒரு கவலைக்கு ஒரு கவலை வருதோ இல்லாட்டி அதை நினச்சி நீங்கள் இப்போ நினச்ச உடனே நீங்கள் அழுதுருவீங்களோ தெரியலைன்றக்குரிய ஒரு விஷயங்கள் இருக்கலாம். அப்போ நாங்கள் அப்படியான ஒரு விஷயத்தை நாங்கள் முதலாவதாக ராஜனேட்டை கேட்போம். என்ன ராஜனே சொல்கிறதுக்கு தயாராக நிற்கிறீங்களா? ஆ சரி, நீங்கள் அப்படியே சொல்லுங்கள் பாப்பா. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன விஷயத்தை நீங்கள் மறக்க முடியாத சம்பவங்கள் என்று சொல்லி. என்ன மறக்க முடியாத சம்பவம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையிலேயே இதுவரை நாம் மறக்க இல்லாமல் மிக மிக கவலைக்குரிய விஷயம் என்று சொன்னால் இந்த ஒரு விரல் இழந்த காரியம். இந்த விரல் பாப்பம் காட்டுங்க ஒரு வடிவா. ஒரு விரல் வந்து இழக்கப்பட்டது. இழந்ததுன்ற குறித்து ஒரு விரிவாக சொல்கிறேன். என்னென்னு சொன்னால் நானும் இதில் சித்தப்பாவும் கடற்கரை தொழிலுக்கு போகிறது வளர்ந்தேன். கடல் தொழில் செய்கிறது வளர்ந்தேன். அப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே நாங்கள் அப்படி தொழில் செய்திருந்தபடியால் அப்போ எனக்கு வயதும் வந்து ஒரு குறுகிய இளம் வயதாக இருந்தது. ஒரு 20 வயது அதுக்குள்ளே தான் 20 வயதுக்குள்ளே நடந்த சம்பவம் இது. அப்படி இருக்கையில் அந்த அப்பத்திய சூழ்நிலையில் ஒரு போர்க்கால சூழ்நிலையாய் காணப்பட்டிருந்ததால் பொருளாதார ரீதியில் வந்து ஒரு நெருக்கமான ஒரு சூழல். பொருளாதார ரீதியிலோ சரி, மற்றது ஏதாவது நாங்கள் புது இன்ஜின் எடுத்து தொழில் செய்கிறன்றாலும் சரி, அதுக்கான பெருமதியான காசுகளும் எங்கள்கிட்ட அப்போது இருந்ததில்லை. 2 தொழில் சித்தப்பாக வச்சிருந்தது. அப்போ வச்சிருந்த இடத்துல ஒரு தொழிலுக்கு சித்தப்பா பழிக்கிட்டு போனவர் தானும் இன்னொரு கூட்டாளியும் சேர்ந்து போனவர். அதே போல் என்னோட கூட இன்னும் ஒருவரை அனுப்பி விட்டுருந்தவர். எனக்கு தெரிஞ்சுன்னா தொழிலுக்கு போய் சொல்லி அவர் அனுபவசாலியும் மற்ற வயது ஒரு நிரம்பியதான ஒரு திறமசாலியுமாக தான் அவர் இருந்தவர். அப்படி இருந்த பொழுதும் கூட நாங்கள் போய்க்குள்ள சித்தப்பா சொல்லி விட்டுருந்தவர் என்னென்று சொன்னால், இந்த இன்ஜின் கொஞ்சம் பழுதானது தான், ஆனால் நீங்கள் ஒன்று செய்யுங்கோ, இது நல்லா ஹீட் ஆகின பிறகு தான் இந்த இன்ஜினை வெளியில் எடுக்க வேணும். அதுக்கு முதல் நீங்கள் எடுத்தால் இடையில கடல் அலை, அதாவது கடல் அலையை அடைக்க வலிக்கிட்டால் தெரியும் நாங்களுக்கு பெரிய அளவில் உயர்ந்து வரும். அப்படி ஒரு பணம் அப்படி உயரங்களுக்கெல்லாம் எழும்பும் கடல் அலைகள் அரசு அப்படியெல்லாம் எழும்புகிற சூழ்நிலையிலையும் இருக்குது. நான் அப்படியான இதழுக்குள்ள இந்த இன்ஜினை கொண்டு போகிறது கஷ்டம். ஆனால் நீங்கள் சூடை கொஞ்சம் ஹீட்டாக்கி போட்டு தான் போனீங்கன்னால் அது ஓரளவு நின்று பிடிக்கும்னு சொல்லி சொன்னார். அந்த நேரத்தில் கொஞ்சம் வெளிச்சு கொண்டு வருது. வெளிச்சா நாங்கள் வளர்கிறதெல்லாம் கஷ்டம் தானே அப்படி என்று சொல்லி அந்த நிலையில் காணப்பட்டது. அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொன்னவர் இருந்தாலும் என்னோட வந்தவர் வந்து நான் சொன்னேன், அண்ணா கொஞ்சம் சூடாக்கி போட்டு எடுங்கோ, எடுத்தால் தான் நாங்கள் இந்த வேனை கடந்து, அதாவது இந்த வேனை கடந்து வெளியில் போயிட்டோம்னால் அகலமாக இருக்கும். வேன் என்று சொல்கிறது ஒரு ஒடுக்கமானது தானே, அந்த பாதை கூட கடந்து போகணும். ஒடுக்கமான இடத்துல வந்து அலையின் தாக்கங்கள் அதிகமாக இருக்கும்.
அதிகமாக இருக்கிற நீரோட்டங்கள் கூட காணப்படும். அப்படி நீரோட்டம் காணப்படையில் நாங்கள் போட் நின்றுதுன்னா போட்டை அதை தூக்கி கவுட்டு போடும். பிரட்டி விட்டுதென்றால் ஒன்றும் செய்யலாது, ஏதாவது எங்களுக்கு ஆபத்து ஏற்படலாம்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம். அப்படி சொல்லியிருக்கீங்களா நம்ம சொன்னால் நான் எவ்வளவு எனக்கு எத்தனையோ வருடங்கள் கடந்தது, நான் அனுபவசாலி, என்னால் இதை சாதிக்க முடியும், எனக்கு தெரியும் எந்த கடலில் எப்படி போகணும், எந்த போட்டை எப்படி கொண்டு போகணும் என்று சொல்லி எனக்கு தெரியும் என்று சொல்லி போட்டு என்ன செய்தார் ஸ்டார்ட் ஆரம்பத்தில் 2 தரம் வர இல்லை வந்துட்டுது. பிறகு எடுத்துக்கொண்டு போக நாங்கள் சொன்ன மாதிரி கணக்கு அந்த அலை எழும்புற இடத்துல இன்ஜினும் டக்காண்டு நின்றுட்டுது. அதாவது கடலில் இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் அந்த இதுக்குள்ளே வரும் நினைக்கிறது, 1 கிலோமீட்டருக்குள்ள உட்பட்ட பகுதியில் இன்ஜினும் நின்றுட்டுது. இன்ஜின் நின்றால் என்ன செய்யும், கடல் அலைக்கு தாக்கத்தில் போட்டை தூக்கி மேலே உயர்த்தி குத்து 2-3 தண்ணி வந்து எனக்கு முகத்தில் அடிக்க நான் கொஞ்சம் மூச்சு திணற வலிக்கிறேன். நங்குரம் எடுத்து எறியணும், நங்குர கயிறு போட்டால் தண்ணி போட்டு நீக்குமெண்டுட்டு நான் என்ன செய்யணும்னு சொன்னால் நங்குர கயிறை தூக்கி எறிஞ்சிடலாம். நங்குர கயிறோட எறியல, நங்குர கயிறில் வந்து கையில் இந்த விரல்லையும் சுத்துப்பட்டு அப்படியே நங்குர காய் போய் கல்லில் பொறுத்துட்டுது. அதுக்கு நேரம் அது முதல் நாங்கள் சொன்ன மாதிரி அந்த போர்க்கால சூழ்நிலையாக இருந்தால போட் வந்து ஒரு பழைய போட் தான். அதில் அந்த போட் அணியத்துக்கு நேர ஒரு சின்ன ஒரு வெட்டு ஒன்று இருந்தது. அந்த வெட்டில் வந்து என்ன செய்யுது, இந்த கயிறும் எனக்கு சுற்றினதால் தூக்கி இப்படி டக்கு அடிச்சுது. 2-3 அடி அடிக்க விரல் துண்டா விழுந்துட்டு, ஒரு துண்டு விழுந்துட்டுது. மற்ற கையில் பார்த்தால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அடையாளம் தெரியும், இங்கே இருக்கு, இதில் பார்த்தீங்கன்னா அடையாளம் தெரியும். இந்த அடையாளம் இந்த விரலும் போகிற கட்டத்தில் இருக்கு. நான் பல்லால் கடிச்சு அவர்கிட்ட எடுத்துட்டேன். இதற்கு இல்லாத சூழ்நிலையா போனபடியால விரல் காலில் விழுந்து துடிக்குது. அப்போ காலில் விழுந்து துடிக்க நான் நினைச்சேன், நான் என்ன இது மீன் துடிக்குது வச்சுக்கல, கடல் தண்ணிக்கு மீன் எதுவும் வந்து இந்த காலில் விழுந்து துடிக்குதுன்னு பார்த்தா கையால உருகி கொண்டு போகுது. என்ன உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும், எரிவு மட்டும் தெரிஞ்சது, சாரியா எரிஞ்சது. இந்த விரல் அந்த சூழ்நிலையில இந்த மனநிலை அப்படியான ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை வந்துட்டு கடலில் வந்து மூச்சு திணற வலிக்கிட்டு அப்படி இருக்க காலில் விரல் உருகி கொண்டு போறது தெரியுது. அப்போ மீன் நான் எதுவும் விழுந்துட்டு வந்துட்டு பார்த்தா கீழே விழுந்து விரல் காலில் துடி 2 துடி பிடி டக்குன்னு துடிச்சு. அப்போ நான் பார்த்தேன் என்ன, சரி இந்த விரல் இருந்தாலும் கொண்டு போனாலும் அவங்க வச்சு கட்டுவாங்களானே, அப்போ அதை பொறுத்தலாம் தானே என்று நினைச்சு கொண்டு விரலையும் எடுத்துக்கொண்டு கையில் எடுத்து, அப்போ ரன்னிங் சோற்றுக்கு போட்டிருந்தேன் நான், சரத்தை மேலால் காட்டியிருந்தேன் நான், எடுத்து கையில் சுற்றுறேன். அந்த தண்ணிக்குள்ள நீந்தி கொண்டு ஓரளவு போட் கவுடுற கட்டத்துக்கு வந்துட்டு நான் அப்பயே இறுக்கி கட்டி போட்டு கையில் விரலோடு சேர்த்து இந்த கையை வச்சு மெதுவாக தாண்டி நீந்தி கொண்டு வரேன். ஆனால் கடலைனா பாரி அளவு அடிச்சு கொண்டு இருக்கு. ஏதோ கடவுள்கிட்ட செயல் தான் சொல்லணும். அந்த இடத்துல எனக்கு மயக்கம் வர இல்லை, பெரிய அளவான ஒரு தாகம், நீந்தக்கூடிய பலம் சக்தியும் வந்தது. ஆனால் அந்த இல்லாட்டி நான் அன்றைக்கே கண்டிப்பாக சாவத்தண்டடி இருக்கணும். என்ன போல இன்னொருத்தர் இருந்திருந்தால் நிச்சயமா ஒரு மரணத்தை தான் சந்திச்சிருப்பாங்க அந்த சூழ்நிலையில. ஏன்னா கையில விரல் போன உடனே ஏக்கத்திலே மயக்கம் வந்திருக்கு. ஆனால் அந்த நிலையில கூட நாங்கள் மயங்காதபடி அந்த கடல் அலையிலேயும் நம்ம இதை காட்டி கொண்டிருக்க போட்டும் கவுண்டுட்டுது. அப்படியே பிடிச்சி மெல்லமாக ஒற்ற கையில் விரல், ஒற்ற கையில் எரிவு ஒரு பக்கம், இந்த கை காயப்பட்ட கை, மெல்லமாக நீந்தி வந்து அந்த வேன் அணைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கடலை தாண்டி வரதானே அந்த கல்லுகள் கடைக்கப்பட்ட கட்டு இருந்தது. அந்த கட்டுக்கு மேலே மெதுவாக வந்து ஏறி வர சித்தப்பா அங்கே இருந்து கரையில் நின்று பார்த்தவர் போட் கவுண்டுட்டு அவர் என்ன தேடி ஓடி வந்தவர். என்னத்துக்கு இந்த விரல் போன சம்பவம் தெரியாது, போட் கவுண்டுட்டு போய் உதவி செய்து ஒரு மாதிரி ஹெல்ப் பண்ணலாம் தானேன்னு சொல்லி அவர் ஓடி வார. அப்படி ஓடி வர இந்த கடல் அலையோடு சேர்த்து போட்டும் கரைக்கு ஓரளவு கொண்டு வந்துட்டுது, அடிச்சு போட்டும் கணக்காக வந்துட்டு நான் மெல்ல நீந்தி கரையால் வந்துட்டேன். வர சித்தப்பா ஓடி வர எனக்கு சித்தப்பா வந்து அந்த அதிர்ச்சியில் அவர் என்று தெரியல, அவர் என்ன நடந்துன்னு நான் சொல்லி கொண்டு போகிறேன். அண்ணன் எனக்கு விரல் இப்படி போயிட்டு போட் கவுண்டுட்டுது, ஒரு போட்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, அந்த போட்டை கொண்டு வாங்கன்னு சொல்ல அது சித்தப்பானே என்ன சொல்கிறான்னு சொல்லி நில் ஒரு இடம் போகாதுன்னு சொல்லிட்டு போட்டு போனவர் போக அதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் அளவு தான் எங்களோட சித்தப்பா கண்ட வீடு இருக்குன்னு தொழில் செய்கிற இடத்துல இருந்து. அப்படியான இதில் இருக்கு. நாங்கள் என்ன செய்தோம்னு சொன்னால் நான் அங்கே இருந்து ஓடி போகிறேன். என்னடா நின்றா மயங்கிடுவேன்ற பயத்தில் மெல்லமாக ஓடிக்கொண்டு போக சித்தப்பா போட்டடிக்கு போனவர் என்ன கண்டுட்டு திரும்பி ஓடி வந்துட்டேன். அப்படி ஓடி வந்த இடத்துல சித்தியை பார்த்தா சித்தி நிற்கினோம், எங்கள் வீட்டில் நிற்கினோம். வீட்டில் நின்று இப்போ நான் வேற கேட்கிறேன், என்ன பிரச்சனை திடீர்னு வந்துட்டீங்கன்னு சொல்லி என்ன கேட்க நான் சொல்கிறேன், சித்தி டக்குன்னு அதிர்ச்சியாக சொல்லலாதானே சொன்னாவே சில நேரத்தில் மயக்கப்படக்கூடிய சூழ்நிலையிலும் ஏற்படலாம். அந்த நேரத்திலும் என் சிந்தனையை பாருங்க அப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி இந்த விரலை பற்றி யோசிக்காம நான் இந்த கையில் பிடிச்சி வலி ஒரு பக்கம் எரிவு பயங்கர எரிவாக இருக்குது, 2 கையும் எரியுது. அதோட இது இந்த சைட்டெல்லாம் பயங்கர வெட்டு, இது ஃபுல்லாக கயிறு சுற்றி வெட்டு.
அப்போ இந்த எரிவோட கூட நான் சரத்தால் மூடி காட்டி கொண்டு மெதுவாக சொல்கிறேன் போய் சித்தி இப்படி எனக்கு விரல் போயிட்டு ரோட்டில் நான் தொழிலுக்கு போன இடத்துல விரல் இப்படி துண்டா விழுந்துட்டுது சித்தின்னு சொல்ல டேய் பகுடி விடாதேண்டா அவை சொல்லிடுவேன். அப்போ நான் சித்திக்கு கையை காட்ட சித்தி ஒரு இடம் இப்படி போய் வந்து மயக்கப்படுற மாதிரி ஏன்னா அதிர்ச்சி இல்லை அப்படி இருந்தது. அதற்கு பிறகு நாங்கள் மோட்டர் சைக்கிள் வாங்க அப்போ எங்கள்கிட்ட கையில் மோட்டர் சைக்கிளோ ஒன்றுமே இல்லை, ஒரு சைக்கிள் ஒன்று தான் புஷ் சைக்கிள் ஒன்று இருந்தது. அதை வதை வச்சு கொண்டு தான் அது இருந்தது. பக்கத்தில் போய் மோட்டர் சைக்கிள் கேட்க போக அவை நின்று கொண்டு பாரம் வந்து வந்த பாடு இல்லை. அப்போ உண்மையிலேயே அவையும் சொல்லி குறை இல்லை. என்னென்னு சொன்னால் போர்க்கால சூழ்நிலை, அதில் வரைக்கும் இராணுவம் மறைப்பாங்கல்ல, பிரச்சனைக்குரிய சூழ்நிலை தானே. அப்போ இன்னும் சித்தப்பா தான் நீ என்ன சக்கோட்டையில் இருந்து மந்திக ஆஸ்பத்திரிக்கான தன் சைக்கிளில் ஏற்றி முன்னுக்கு கடை கொடுத்து கொண்டு வர நான் மயங்காதபடி இருக்க, நீ இப்படியான ஒரு கெட்டிக்காரனாக இருக்கிற. சில பேர் இதற்கு சின்ன காயம் பட்டாலே மயங்கி விழுந்துருவாங்க. ஆனால் நீ இந்த விரலை போயும் இந்த விரல் துண்டாய் விழுந்தும் நீ இவ்வளவு தூரத்துக்கு நீ இப்போ தைரியமாக வாரன்னு சொன்னால் இது உண்மையிலேயே உனக்கு கடவுள்கிட்ட இரக்கம் இருக்குது என்று சொல்லி அவரும் கழிச்சு கொண்டு வந்தார். அப்படி இருந்து நான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போக மட்டும் நான் மயங்கவே இல்லை. கொண்டு போய் கடைசியாக என்ன செய்தாங்கன்னு சொன்னால் என்ன ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் கேட்டாங்க என்ன நடந்ததுன்னு விவரத்தை சொல்லி கொண்டு இருந்தேன்னா அப்போ நித்திர குடிச்சது வந்து முதல் ஆரம்பத்தில் ஒரு கொஞ்சத்துக்கு என்ன படுக்க விட்டுட்டாங்க. படுத்த பிறகு எலும்பின பிறகு திரும்ப ஹாஸ்பிட்டலில் ஒரு தியேட்டருக்கு கொண்டு போனவங்க. தியேட்டருக்கு கொண்டு போய் அதில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற தலைமை பாருங்கள், இதில் இருக்கிற தசையை வெட்டி இதில் இருந்த தசையை எடுத்து இந்த விரலை சுற்றி மூடினாங்க. இந்த விரலை சுற்றி எடுத்து வச்சவங்க வச்சு தைச்சது. அப்போ தைக்கல என்னென்னு சொன்னால் ஒரு காரியம் என்னென்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு ஊசி தான் மயக்க ஊசி போட்டாலும் மயங்குவாங்க. அப்போ எனக்கு வந்து ஒரு ஊசி போட்டது நான் மயங்க இல்லை. டாக்டர் கையை எடுத்து இப்படி பாலிக்க நான் கேட்குறேன் நோவுது எனக்கு நீனும் மயங்க இல்லையா ஒன்று கேட்டேன். என்ன இல்லை சார் நின்று மயக்கம் வர இல்லைன்னு சொன்னேன். நீ உங்கள் அம்மா நல்லா பாடலான்னா உனக்கு கொடுத்து பாடு அம்மா நல்லா பாலும் சாப்பாடும் தான் கொடுத்து வளர்த்துருக்குறா. இவ்வளவு நாங்கள் இது தியேட்டரில் ஆப்ரேஷன் செய்திருக்கிறோம். ஆனால் உங்களை மாதிரி ஒரு திறமசாலி நான் காணையில் என்ன நடந்தேன்னு கதை திரும்ப கேட்குறேன். மயக்கம் வரட்டுமென்றதா கேட்க நான் சொல்கிறேன் இப்படி தான் நடந்தேன்னு. ஆனால் உண்மையிலே நீ கட்டிக்காரனாக தான் இருக்கிற அப்புறம் விரல் துண்டாப்போனா அதுலேயும் மயங்கிடுவாங்க. விரலையும் எடுத்துக்கொண்டு அது போட்டுக்குள்ள இருந்துக்கிறேன். இங்கே நீந்தி கடலுக்குள்ளால் வந்திருக்கிறேன்னா எப்படி கட்டிக்காரனாக இருப்பாய் என்று சொல்லி டாக்டர் கதைக்கிறார் என்னோட. இப்படி கதை கேட்டுக்கொண்டு இருக்க நான் விஷயத்தை சொன்னேன். நான் ஒன்றும் இல்லை ஏதோ எல்லாம் கடவுள்கிட்ட 20 ஆணைன்னு சொல்ல 2வது ஊசி அடித்தாங்க. நான் மயங்கிட்டேன். மயங்கின பிறகு இந்த விரலை பொறுத்துன நான் எனக்கு தெரியும் பொறுத்துனது ஆக மாட்டேன்னு நான் நினச்சி கொண்டு தான் என்ன இருந்தேன்னு சொல்ல இல்லை எனக்கு கூட. அதுக்கு பிறகு தான் டாக்டர் சொன்னது என்னென்னு சொன்னால் அந்த காலில் இருந்து கொழும்புக்கு தான் கொண்டு போய் பொறுத்த வேணும். கொழும்புக்கு கொண்டு போகிறனால ஒரு 2 நாள் வேணும் எங்களுக்கு அப்படின்னு போக வேண்டாம். கப்பல் பயணங்கள்லானே அதில் இருந்தால் நாங்கள் போகணும். அப்போ அதால் அப்படி போக வேணுமென்றதுக்காக டாக்டர் சொல்லியிருந்தார். இன்னொரு கதையும் கடல் தண்ணி பட்டுச்சு. அது 2வது வந்து நீங்கள் லேட்டானபடியால் அதனுள்ள பொருத்தக்கூடிய சூழ்நிலை இல்லை. அது நீங்கள் பொருத்தினாலும் கூட அது பொருந்தாது என்று சொல்லிட்டேன். அதை விட நீங்கள் பொருந்தி கையை இழக்கிறத விட உங்களை பொருத்தாம விட்டால் தான் நல்லது என்று சொன்னேன். ஒரு வேளையில் நாங்கள் பொருத்தி இருந்தால் கூட சில வேளை அதோட தாக்கங்களால் கையை புல்லாகலாக்க வேண்டிய நிலை வருமாம்னு சொல்லி அப்போதே சூழ்நிலை. இப்போ மருத்துவங்கள் எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சிட்டு இப்போதே பொறுத்தவரையில் நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால் விரலை கொண்டு வந்தால் உடனே பொருத்தலாம் சக்ஸஸ் ஆகலாம். அப்போதே சூழ்நிலை அப்படியான நிலை இல்லை. இருந்தது கொழும்புல மட்டும்தான் இருந்தது. அப்படியா செய்யக்கூடிய இதுக்கான வசதி வாய்ப்புகளும் எங்கள்கிட்ட இல்லை. அப்படி இருந்ததால் பிறகு நான் நிறைய பாடுபட்டேன். என்னென்று சொன்னால் 10 விரலோடு செய்ததுக்கு 5 விரலோட இருந்து 9 விரலோட இருக்கிறதுக்கும் அவ்வளவு வித்தியாசம். 2 பக்கம் காயம் ஒன்றும் செய்யலாம், சாப்பிட இல்லாது. அப்படி இருக்கேன்னு ஹாஸ்பிட்டலில் வந்து சித்தி சாப்பாடு தீத்தி விடுவான். வந்து அப்படி நல்லா பார்த்தவே என்ன குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படி நல்ல வடிவாக என்ன பார்த்தவே வந்து சாப்பாடெல்லாம் தந்து அவை இந்த சித்தியாகலாம் வந்து தீத்தி விடுறது அம்மாக்கள் தீத்திக்கினா அப்படியாவே அப்படி சாப்பாட்டுக்கு கூட என்னால் அள்ளி சாப்பிட இல்லாத சூழ்நிலை. 2 கையும் காயம் என்னத்தால் சாப்பிட்றேன்னு செட்டியாக நான் அந்த கஷ்டப்பட்டு இருந்தேன். இந்த சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே இல்லாத. ஆனால் உண்மையாகவே அத்தாண்ட வாழ்க்கையை இப்போ எடுத்துக்கொண்டேன். ஒரு விரல் இல்லாத வந்து உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் தானே. உண்மையாகவே எவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கிறார்களுக்கு தான். அது மட்டும் இல்லை, இந்த விரல் இல்லாதால எவ்வளவோ வேலைத்தரங்கள் நான் வேலைகள் செய்ய அப்பொழுது அப்போ எங்களை குடும்பம் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை இருந்தது. அப்போ கூலி வேலையை செய்ய போய்களை கூட இத்தனை பேர் ஒதுக்கி விட்டாங்களே, நீ விரல் இல்லை நீ வேலைக்கு செய்ய மாட்டேன் என்று சொல்லி. அப்படி பல அவமானங்களை நிந்தைகள் எல்லாம் தாங்கி தான் நான் கடந்து வந்தேன். ஆனால் இந்த இடத்துல இப்போ வந்து இப்போ ஏதோ கடவுளை கிருவியால் ஓரளவு நாங்கள் நல்ல நிலைக்கு வர கடவுள் கிருபை செய்திருக்கிறேன் தான் நான் சொல்ல வேணும். ஆனால் இந்த நிலையில் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்துக்கு இந்த ஆரணிக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சில பேர்னு சொன்னால் இவர் விரல் இல்லை இவர் என்னத்துக்கு திருமணம் செய்யணும்னு சொல்லி ஒதுக்கி இருப்பாங்க. ஆனால் இந்த விரல் இல்லாமல் போனது அறிஞ்சும்
இந்த மனதை என்ன திருமணம் செய்தா அந்த காரியத்தில் குறித்து நான் உண்மையிலேயே தாரணையை மேன்மை பாராட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த இடத்துல நான் இதுவரைக்கும் என்ன நல்ல வடிவாக தான் ஏன்னா கோபங்கள் சிலவில் வாரதும் பலமாக தான். ஆனால் அவன் நல்ல வடிவாக பொறுத்து சகித்து தாங்கி எங்களோட குடும்பத்தை நடத்தி வாரான். இந்த இந்த இதுகள் எங்களுடைய வாழ்க்கையில் மறக்க இயலாத ஒரு சம்பவமாக இருக்குது. ஆனால் உண்மையில் ராயனே இந்த கதையை கேட்க எனக்கே உடம்பெல்லாம் சும்மா சிலுத்து போயிட்டு நான் என்னன்னா விரலையும் இல்லை கொண்டு வந்திருக்காரு கையில சும்மா சின்ன ஒரு காயமண்டாலே எங்களால் தாங்கல ராயனே. ஆனால் நீங்கள் இப்படி கடலுக்குள்ளே அதுக்கும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம்னு சொல்கிறீங்க. அந்த 1 கிலோமீட்டர் தூரத்தில் கை விரலையும் எடுத்து ஒரு பக்கம் விரலையும் பிடிக்கணும், நீங்களும் நீந்தி கொண்டு வரணும். ஆனால் இதே கட்டத்தில் நாங்கள் இருந்து அந்த கடலில் நாங்களே சரி மயங்கி விழ வண்டியே தான். ஏதோ உங்களோட அந்த தன் நம்பிக்கை தான் ஒரு நம்பிக்கைன்னு சொல்கிறது என்ன எல்லாம் கடவுள்கிட்ட இறக்கம் தான். எல்லாம் உண்மையில் கடவுள்கிட்ட கிருபையால் தான் நீங்கள் இன்றைக்கு இப்போ உயிரோடு இருக்கிறீங்க. ஆனால் உண்மையில் இவ்வளோ நாளும் நானும் அறியலை, நானும் கேட்கவும் இல்லை. ஆனால் நீங்கள் இன்றைக்கு தான் இதை சொல்கிறீங்க. இதை சொல்லவே உண்மையில் எனக்கே கண் கலங்கிட்டு. அப்படியாக ஒரு உண்மையில் இந்த விஷயத்தை வாழ்க்கையில் உண்மையில் மறக்க இயலாத விஷயம் உண்டு. ஆனால் அதோட பார்க்க போனால் என்ன மயக்கோசி எங்களுக்கெல்லாம் உண்டடிச்சாலே நாங்கள் பொத்துன்னு மயங்கிடுவோம். ஆனால் நீங்கள் 2 ஊசி அடிக்கும் ஆள் மயங்கலைண்டா பாருங்க எப்படிப்பட்ட ஆளுண்டா. அந்த துணிச்சல் அந்த ஒரு உடம்பு அந்த வலிமை தான் உங்களை இந்த இந்த இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த கடலுக்குள்ளே இருந்து அந்த கஷ்டப்பட்டதுக்கு அந்த ஒரு கரைக்கு வந்திருக்கிறீங்க நீங்கள். உண்மையில் அதை கேட்கவே எங்களுக்கு உண்மையில் கண்கலங்கி போச்சு. உண்மையில் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். என்னென்னு சொன்னால் இப்போ உயிர் போப்பதுன்ற கூட தெரிஞ்சு நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் அந்த விரலையும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் உண்மையில் அது ஒரு உண்மையில் பாராட்டக்கூடிய விஷயந்தான். சரி, உண்மையில் ராயனை உங்களை கேட்டதில் எங்களுக்கும் கண்கலங்கி போயிட்டு சொல்லிக்குள்ளே எங்களுக்கு உண்மையில் கவலையாக இருக்குது. சரி, மற்றது அப்போ அப்படியான ஒரு வாழ்க்கையில் அக்காவுக்கு நடந்ததை நாங்கள் கேட்போம். அக்கா என்ன மாதிரி அப்படி நடந்திருக்கு உங்களுக்கு? கட்டாயம் நடந்திருக்கு. என்னென்னு சொன்னால் நான் வேலைக்கு போகிறது, நான் வேலைக்கு போய் வர்றது வளமையாகவே ஒரு சைக்கிளில் தான் போய் வரேன். அப்போ நான் வளம்ப மாதிரி காலையில் எழும்பி சாப்பாடெல்லாம் செய்து கொடுத்துட்டு அதையும் அனுப்பிட்டு நான் வேலைக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு வேலைக்கே நான் வளமையாக அம்மா விட்ட வந்துட்டு தான் எங்களோட விட்ட நான் போகிறது. வளமையாக நான் அம்மா விட்ட வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்பாண்டு நான் சொல்லியிருந்தேன் நம்ம வீட்டை போகணும். அப்போ அம்மா சொல்லியிருந்தேன் என் பிள்ளை நீ கொஞ்சம் லேட்டாக அவர் வர விட்டு போகலான் தானே நான் அவசரப்படுறீங்கன்னா அம்மா தான் கட்டிட்டு இல்லைம்மா நான் போகிறேன் என்னுடைய வீட்டை போயிட்டு வாரேன் 2 நாள் போயில தானே போயிட்டு நான் பார்த்துட்டு வாரேன்னு சொல்லிட்டு நான் அம்மாக்களையும் கண்டுட்டு போயிட்டேன். இடையில போய்கொண்டிருக்க லேட்டாகுமாகுது தானே, சரி வேலைக்கு போவோம், போய் நைட் சாப்பாடு செய்யணும் அப்படின்ற ஒரு இதோடு தான் நான் போய்கொண்டிருக்க ஒரு ஒழுங்கையில் போக ஒரு படித்தர வழி தான் வந்தது. அதுவும் அவரும் ஒரு சைக்கிளில் தான் அந்த படியன் வந்தது. அந்த படியனுக்கு சரியான வெறியும் ஒரு பக்கம். அப்போ தான் நல்ல ஒரு வரையில் சைக்கிளை இப்படி இடிக்கிற மாதிரி தான் வந்தது. நானும் ஏதோ அப்படின் வருதுன்னு சொல்லி நானும் எதிர்பார்க்கல சைட்டாகவே போயிட்டேன். இப்படி போடப்பட்ட மாதிரி என் சைக்கிளோட மோதி விட்டுட்டுது. மோதி விடவும் எனக்கும் பிரேக் பிடிக்கிற இதுவும் இல்லை. நானும் பட்டன்ட்டு அப்படியே விழுந்துட்டேன், கீழே விழுந்துட்டேன். விழுந்தால் என்னென்னா எனக்கு எழும்பி கொள்ள முடியாத நிலையாக போயிட்டுது. என்னோட இன்னொரு பிள்ளையும் வந்திருந்தது சேர்ந்து. அப்போ அந்த பிள்ளைகிட்ட பண்டு எலும்புங்க அக்கான்னு சொல்ல எனக்கு அப்படியே அந்த நேரியோடு அப்படி இழுத்து பிடிச்சி கொண்டுட்டு எலும்பு இல்லாத நிலை பக்கந்து அந்த நான் விழுந்ததுக்கு பக்கத்தில் ஒரு அம்மாண்ட வீடு கொண்டு இருந்தது. அப்போ அந்த அம்மா ஓடி வந்து சத்தம் கேட்டு படங்கன் வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்து என்ன பிள்ளை நடந்தனாக்க நாங்கள் இந்த படியன் இடிச்சு போட்டுது என்னடா. அப்போ அந்த படியன் முறையில் எலும்பு கொண்டு எனக்கு அந்த படியனை பார்க்க பயமாக இருந்தது. நான் ஒன்றும் இல்லை, என்னக்கா நடந்தது இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் போங்கோ என்று சொல்லி நான் அந்த படியனை அனுப்பிட்டேன். அப்புறம் அந்த அம்மாவும் என்னோட அந்த பிள்ளையும் என்ன கொஞ்சம் தூக்கி ஒரு கதிரையில் கொண்டு திருத்தி விட்டுட்டாங்க. அப்போ எனக்கு என்ன செய்யலன்னு ஒரு குழப்பமான நிலையில் இருந்துட்டு பட்டனு நான் என்ன செய்தேன், என் பேக்கில் இருந்து அந்த பிள்ளைகிட்ட என் ஃபோன் கத்தாங்கன்னு சொல்லி நான் உடனே என் தங்கச்சிக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன், இப்படி நான் விழுந்துட்டேன், எனக்கு எலும்பையெல்லாம் இருக்குது, நான் என்ன செய்ய என்று தான் கேட்டேன். எனக்கு அந்த ஒன்றுமே தெரியல தான் என்ன செய்ய. எனக்கு கூட தங்கச்சி நான் அக்கா வீட்டை போகிறக்கா நான் என்ன பண்ணேன், நான் ஜோயில் அனுப்பி விட்றேன்னு கொஞ்சம் போகிறேன்னு சொல்லி சொல்ல நான் சரியன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உண்மையிலேயே ஜோயிலும் பட்டு வந்துட்டது. வந்தால் ஜோய் பைக்கில் வந்து எனக்கு இந்த பைக்கில் ஓடி ஏற இல்லாத நிலையில் இருந்தேன்.
அப்படி எனக்கு அப்படி நேரியோட இழுத்து பிடிச்சிட்டுது. அப்போ நடக்கக்குள்ள இல்லாமல் இருந்து சரின்னு சொல்லி அங்கே இருந்த 2 அம்மாக்களும் சேர்ந்து என்ன ஒரு மாதிரி தூக்கி பைக்கில் இருத்தி விட்டாங்க. இருத்தி விட வீட்டை வந்தாச்சுது. அப்போ கொஞ்சம் டைமும் ஆயிட்டுது தானே, ஒரு 6:30 அப்படி ஆயிட்டுது. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கும் போக இல்லாத நிலைமை. அப்போ நாங்கள் பார்த்தோம் சரி என்று சொல்லி ஸ்ப்ரே வாங்கி அம்மா இரவு ஸ்ப்ரே எல்லாம் போட்டு எனக்கு போட்டு விடுறா. இல்லை பிள்ளை சில விழுந்த நோவு தன்னக்கு அப்படி இருக்கும் போல் என்று சொல்லி பேரடோலும் தந்து ஸ்ப்ரே எல்லாம் போட்டு விட்டுட்டாங்க. சரி என்று எனக்கு விடவா சரியான கொதி எனக்கு இல்லாமலும் இருக்குது. நான் சரி என்று அழுது கொண்டு தான் இருக்கிறேன். இருந்தால் அடுத்த நாள் வெளியையும் பார்த்தேன் எனக்கு துப்புரவா என்னால் இல்லாமல் போயிட்டுது. அப்போ நாங்கள் சொன்னோம் எனக்கு ஹாஸ்பிட்டல் போனால் எனக்கு சரியான பயம். என்னண்டா ஏதோ ஆயிடுமோ அப்படியோ ஒன்று பயத்திலேயே நான் சொன்னேன். நான் கொஞ்சம் அம்மா சொன்னப்பா அப்படிலாம் ஹாஸ்பிட்டல் போகணும்னா இல்லைம்மா ப்ரைவேட்டாக ஒருக்கா காட்டி பார்ப்போம், காட்டிட்டு ஒருக்கா போவோம் வாங்கன்னு. இப்போ ப்ரைவேட்டாக நான் இவரோட நான் பைக்கில் போனேன். ப்ரைவேட்டாக போய் காட்ட அவங்க சொன்னாங்க இவ இருக்கவே இல்லாமல் இருக்கிறா, இவாக்கு நான் மறந்து தர மாட்டேன், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறது தான் உங்களுக்கு நல்ல சொல்லியிருந்தாங்க. அப்போ சரின்னு சொல்லி அம்மாவும் நானும் தான் ஆட்டோவில் ஹாஸ்பிட்டல் போய் மந்தியைக்கு தான் போனோம். நாங்கள் போனால் அவங்க பார்த்துட்டு என்னென்னு கேட்டால் நான் இப்படி இப்போ சைக்கிளில் தான் நான் விழுந்தேன். நான் எனக்கு கொஞ்சம் மேலாமல் இருக்குன்னு சொல்லி உடனே சொன்னாங்க நீங்கள் உங்களை கொண்டே ஐசியூக்கு விடுறோம், நீங்கள் அதுக்கு எக்ஸ்ரே எடுக்கணும், எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு நாங்கள் என்னென்னு செய்வோம்னு சொல்லி நான் கொண்டே உள்ள ஐசியூக்கு வச்சுட்டாங்க. வச்சுட்டு நோவுக்கு குளிசை தந்தாங்க. குளிசையை போட்டு நான் இப்படியே படத்தில் இருக்கிறேன். சரின்னு சொல்லி எக்ஸ்ரே ரூமுக்கு அம்மாவையும் கூப்பிட்டு என்ன ஒரு இதில் தான் இதெல்லாம் கொண்டு போயினேன். ஊட்டி கொண்டு போய் அங்கே எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு டாக்டர் வந்து பார்த்துட்டு டாக்டர் ஒன்றுமே சொல்லல. திருப்பியுமா என்ன கொண்டே அந்த ஐசியூக்கியே விட்டுட்டாங்க. அப்போ நான் என்னடா போனோம் பேச ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லிட்டு பிறகு பார்த்தா அவையில் என்ன இன்னொரு இதில் ஒரு பலகை மாதிரி ஒன்றில் என்ன தூக்கி இப்படி போடுறாங்க. போட்டு சொன்னாங்க உங்களை அடுத்த போட்டுக்கு நாங்கள் அனுப்புகிறோம், பெரிய டாக்டர் உங்களோட கதைக்க விட்டு நீங்கள் அப்புறம் என்ன மாதிரி செய்யலாம்னு சொல்லி அம்மாவையும் சொன்னாங்க. நீங்கள் அந்த மற்ற போட்டுக்கு மாத்திரம் பிள்ளையேன்னு சொல்லி அங்கே சரியென்ன மாற்றிட்டு விட்டால் நான் என்ன செய்கிறதுன்ட்டு நான் வாஷ்ரூம் போகணும், என்ன விடுங்க நான் போயிட்டு வர போகிறேன்னு சொல்ல அவைக்கெல்லாம் எக்ஸ்ரே எடுத்து அவைக்கு விளங்கிட்டுது. இவள் நடந்து கொள்ள இயலாதவ அவள் இறக்கையெல்லாம் நடக்கலாம் சொன்ன வச்சு அம்மா நீங்கள் எழும்பாதீங்க, பெரிய டாக்டர் வந்தால் எங்களை பேச போகிறார், நீங்கள் இந்த பலகையில் தான் படுக்கணும். ஒரு சிட்ட ஒரு இந்த வகலை மேத்த ஒரு பலகை தான் சரியாகவும் மேலாது இப்படியே நேர்காட்டு இப்படியாவே கிடக்கணும், இந்தபடியே இருக்கணும். நான் இல்லை நான் வாஷ்ரூம் போகணும், நான் பிரித்து நான் நடந்து போயிட்டு வரேன்னு சொல்ல இல்லைன்னு அவங்க பட்டு நின்றுச்சுதாங்க. எனக்கு டியூப்பை வச்சு விட்டாங்க. ஒரு நாளும் எனக்கு அந்த அனுபவமே இந்த வாழ்க்கையில் இல்லை, அப்படியான அனுபவமே இல்லை. எனக்கு அது சரியான பயமாகாமல் தான் நான் அளவழிக்கிட்டேன். கூட பெரிய டாக்டர் சொன்னார் அம்மா உங்களுக்கு முள்ளந்தண்டு வெடிச்சிட்டுது, அதால் உங்களை இங்கே ட்ரீட்மெண்ட் செய்ய இயலாது, நீங்கள் யாழ்ப்பாணம் தான் போகணும், உங்களை நாங்கள் ஆம்புலன்ஸில் ஏற்றி விடுறோம் என்று சொல்லியாச்சு. சொன்னால் அம்மாவுக்கும் விளாங்கிட்டு அம்மா பக்கத்தில் வந்து அப்போ ஆம்புலன்ஸில் போகணுமா பயப்படாதீங்கன்னு சொன்னார். எனக்கு புறாக என்ன அவங்க சொல்லிட்டாங்க பாத்ரூமுக்கே எழும்பி போக இல்லாத நிலை விடுறாங்க, இல்லை டியூப்பை போட்டுட்டாங்க. அப்போ பிறகு என்ன என்னுடைய வாழ்க்கையை நான் யோசிக்கிறது. அப்போ நான் இவருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன், என்ன யாழ்ப்பாணம் ஏற்று சொல்லிட்டாங்க, அங்கே தான் போகணுமா, அம்மா தான் நிற்கிறா. அம்மாவையோ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு முன்னாள் அம்மா அழமாட்டா, அம்மா வெளியில் போயிட்டேன். எங்களோட உறவினர்கள் மாறி மாறி ஃபோன் எடுத்து கொண்டிருப்பாங்க, என்னவா பிள்ளைக்கு என்னவாமன்ட்டு அம்மா வெளியில் போய் கதை சொல்லி அழுதுட்டு வருவா. ஆனால் அம்மாவை எனக்கு முன்னால் காட்டிக்கொள்றதில்லை. எனக்கும் ஓரளவு விளங்கிட்டுது என்று சொன்னால் என்னுடைய நிலைமை கொஞ்சம் எனக்காக கஷ்டமாகவே தெரிஞ்சிட்டுது, எலும்பு இயலாது, நடக்க இயலாது. அப்போ நான் அம்மாவுக்கு காட்டிக்கொள்கிறேன் அழுகிறது, அம்மாவும் எனக்கு காட்டிக்கொள்கிறேன். நாங்கள் மாறி மாறி இப்படியாகவே இருந்தேன். அப்படியா கேட்க பிறகு கொஞ்ச நேரத்தால் ஆம்புலன்ஸில் என்ன ஏற்றிட்டாங்க. ஏற்றினால் யாழ்ப்பாணம் கொண்டு போயாச்சு. அங்கே சொல்லிட்டு அங்கே என்ன தியேட்டருக்கு எடுக்கணும், இவா இனிமேல் இப்போ படுக்கதான் முள்ளந்தண்டு வெடிச்சிட்டுது, இவ தியேட்டருக்கு தான் கொண்டு போகணும்னு சொல்லி நான் அந்த வேலையில் செய்ய பயத்தேன். எனக்கு எந்த விதமான அனுபவமே இல்லை. ஐயோ இந்த வாழ்க்கை இனி இதோட இந்த கட்டம் சரி, நான் இனிமே படுக்கதான் இந்த வாழ்க்கை. மனுஷன் நடந்துக்கிறியோனோ தெரியா, அவங்க என்னுடைய சகோதரங்கள், என்னுடைய சகோதர அம்மா எல்லாருமே அப்பா எல்லாருமே அழுது கொண்டிருக்கிறாங்க. நான் கடவுள்கிட்ட தான் ஒரு விஷயத்தை ப்ரே பண்ணிட்டேன், கடவுளே நான்
கேட்டதுக்கே நான் போகக்கூடாது, என்ன அந்த இதுக்கு அனுபவத்துக்கு என்ன அனுமதிக்காதீங்க, எனக்கு சுகத்தை தாங்கன்னு சொல்லி வேண்டி கொண்ட காலம். உண்மையிலே இங்கேருந்து ஒரு 2 மணிக்கு இன்றைக்கி நான் ஏற்றிட்டாங்க யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கேயும் கொண்ட உடனே அவசர சிகிச்சை பிரிவில் தான் என்ன அங்கேயும் வச்சுருந்தாங்க. என்ன சரியாகவே விடுறாங்க இல்லை, ஒரே போக்கிலே போன காலம் 9 மணிக்கு இப்படி நிமிந்தேன்னா பின்னேற மாறுற மட்டும் அந்த இதுக்குள்ளே இப்படியே நான் நிலையில தான் என்ன சரியாக கூடி விடுறாங்க இல்லை. இங்கேல பார்த்தா எனக்கு வயர் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்குது. ஒரு சகிக்க முடியாத நிலையில் நான் இருந்து அழுது கொண்டே தான் இருந்தேன், சாப்பிடவும் முடியல. ஆனால் என்னுடைய தயார் இந்த தடையை தடவி புள்ள நீ கவலைப்படாத, உனக்கு ஒன்றுமே இல்லை என் அம்மா என்ன தடவித்தடை எனக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டே இருந்தார். நானும் அம்மா பாவம், அம்மா யோசிச்சிடுவா, அம்மாவுக்கு வருத்தம் வந்துருமே என்னாலன்னு சொல்லி இல்லைம்மான்னு சொல்லி பிறகு பெரிய அங்கேயும் ஒரு பெரிய டாக்டர் சொன்னார், இப்போ ஆப்ரேஷன் வேண்டாம் உங்களுக்கு, பார்த்துட்டு நாங்கள் செய்வோம்னு சொல்லி என்ன சொன்னாங்க, வெடிப்பு தான் வெடிச்சிருக்குது என்றாலும் நீங்கள் எழும்பி திரியக்கூடாது, நடக்கக்கூடாது, நீங்கள் படுக்கையில் தான் இருக்கணும் அம்மா, ஒரு கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி என்னை திருப்பி ஒரு 7 அப்படி இருக்கும் என்ன அடுத்த போட்டுக்கு யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருந்து போட்டுக்கு எடுத்து பிறகு ஒரு டாக்டர் வந்து எனக்கு எல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, உங்களுக்கு வெடிப்பு தான், நீங்கள் பெலிட் போடணும், நீங்கள் வெடிட் போட்டு நீங்கள் நடக்கவும் கூடாது, சைக்கிள் ஓடக்கூடாது. என்ன சைக்கிள் ஓடி விழுந்ததில் உங்களுக்கு இப்படி ஒரு தாக்கம் வந்துட்டுதே அப்படின்னு சொன்னாங்க. சரியான்னு சொல்லி பெலிட் போட சொன்னாங்க. அப்போ பெலிட்டுன்ற விலை வந்து அப்போக்கு ஒரு 10,500 ரூபாயோ என்னவோ அந்த ரேட் தான் அந்த பெலிட். அப்போவும் எங்களுக்கு வேண்டுறதுக்குன்ற ஒரு இதுதான் வசதி குறைவாகத்தான் இருந்தது. என்றாலும் அம்மா சொல்லியிருந்தா பிள்ளை பரவாயில்லை, அது அவ்வளோ காசு இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் மாறியோடு நான் செய்வோம், பிரச்சனை நீ அதை பற்றி யோசிக்காது, அதெல்லாம் வேண்டலாம், நான் வேண்டித்தாரன்னு சொல்லி அம்மா இங்கே இருந்து கொண்டு வீட்டுக்காருக்கு கால் பண்ணி தங்கச்சிக்கு சொல்லி தங்கச்சி ஏதோ ஒரு முறையில் மாறியோ ஏதோ கொண்டு வந்து காசையும் வேற கொடுத்து விட்டு அங்கே பெலிட்டை போட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க, நீங்கள் போய் இந்த பெலிட்டை போட்டுட்டு நீங்கள் படுத்தே தான் இருக்கோம், நீங்கள் நடக்கக்கூடாது, எழும்பி திரியக்கூடாது, ஒரு துணை ஊடாகத்தான் நீங்கள் அவங்க வெளியில் பாத்ரூம் அப்படி புரண்டா போக வேணும்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டுட்டாங்க. அந்த நிலையிலையும் நான் பெலிட்டெல்லாம் போட்டு டிக்கெட் வெட்டி விட்டுட்டாங்க. எல்லாரும் வேறு யாக்களுக்குன்னு சொன்னால் கார்கள் என்ன ஆட்டோ என்ன அப்படியெல்லாம் வந்திருக்கும். ஆனால் நான் வந்தது வந்து ஒரு பஸ்ஸில் தான் அந்த வெளிட்டையும் போட்டுக்கொண்டு நான் பஸ் சரி எல்லாரும் பார்க்கட்டும் என்று நினைக்கிறேன். நான் என்னால் எலும்பு இல்லைம்மா, நான் பஸ்ஸில் அப்படியே சீட்டில் இருந்து தான் அப்படியே வீடு பைக்கில் ஏற்றி கொண்டு வந்தாங்க. வீட்டை வந்து தெரியாதா, வீட்டை வந்து ஒரு கட்டில் இல்லை, அப்போ எனக்கு நிலத்தில் படுத்துனா எலும்ப இயலாது. அந்த ஒரு கட்டத்துக்குள்ளாக ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தேன். 2 நாள் நைட் பயங்கர கஷ்டம் இருந்தால் எழுப்பி விடுறதுக்கு அம்மா தங்கச்சி எல்லாம் சேர்ந்து தான் என்னை தூக்கி விட்டு தான் என்னை வெளியில் வாஷ்ரூம் கூட்டி கொண்டு போவாங்க. அப்போ இப்படியா இருக்க பார்த்தா என்னை பார்க்குறதுக்காக என்னோடய செல்லக்கிளி அப்பாவும் தம்பி கிருஷ்ணாவும் வந்து என்னை பார்க்குறதுக்கு வந்தாங்க. பார்த்தா அவங்களுக்கே தெரியும் நான் ஒரு குறுகிய சம்பளத்துக்காக தான் நான் வேலைக்கு போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அதுவும் ஒரு சாதாரண ஒரு சைக்கிளில் தான் நான் போய் வரேன் என்ற விஷயம் அவனுக்கு தெரியும். அப்போ கேட்டுருந்தாங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி இப்படித்தான் சொன்னேன். பரவாயில்லை தான் இன்னைக்கு ஒன்றும் யோசிக்காதீங்க, கடவுளோட பிள்ளைகளுக்கு எங்களுக்கு எதுவுமே ஒன்றும் நடக்காது, எங்களை அப்படி விட மாட்டேன் ஆண்டவரும், நீங்கள் யோசிக்காதீங்க, நீங்கள் சுகம் பெற்று நீங்கள் நல்ல மாதிரியான நிலைக்கு வருவீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி நல்ல ஒரு ஆறுதல் சொல்லி எனக்கு கொஞ்சம் காசையும் தந்துட்டு போயிருந்தேன். அப்போ நான் உடனே என்ன செய்தேன்னு அந்த காசை எடுத்து தான் நான் ஒரு கட்டிலை வாங்கி போட்டது. வீட்டில் கட்டிலை வாங்கி அந்த கட்டிலில் தான் என்னுடைய ஒரு 1.5 மாதம் 2 மாத படுக்கையை அதிலேயே தான் நான் போக்கினேன். கிளினிக்கு போய் வந்தேன் 2-3 தடவை கிளினிக்கு போய் வந்து டாக்டர் உண்மையில் பார்த்து சொல்லியிருந்தேன், நீங்கள் இப்போ என்னத்தில் வந்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து இப்போ எப்படி இருக்குது நான் சொன்னேன், எனக்கு பரவாயில்லை, இப்போ கொஞ்சம் நடக்கக்கூடிய மாதிரி. உண்மையிலேயே அவர் ஆச்சரியப்பட்டார். உங்களை நாங்கள் தியேட்டருக்கு கொண்டு போய் ஆப்ரேஷன் செய்கிற நிலையில் தான் நாங்கள் இருந்த ஆனால் இப்போ உங்களை பார்த்தால் அப்படி உங்களுக்கு தேவைப்படையில, ஓரளவு உங்களோட எலும்பு கொஞ்சம் பொருந்தி இருக்குது, பிரச்சனை இல்லை என்றாலும் நீங்கள் பேரமான வேலை செய்யக்கூடாது, நீங்கள் நடக்கக்கூடாது, படி ஏறக்கூடாது, சைக்கிள் ஓடக்கூடாது எல்லாம் சொல்லித்தான் விட்டது. அப்படி இருந்தும் பிறகு சரி நோமலாக வந்து பிறகு 2வது கிளினிக்கும் போய் ஓரளவு இதாக வந்து பிறகு 3 மாதம் 4 மாதம் கடந்து
நானாகவே யோசித்தேன், இப்படியே இருந்து என்ன செய்கிறது, மெல்லமாக சைக்கிள் ஓடி ஒரு போவோம் வேலைக்கு போத்தானே வேணும் வேலைக்கு என்று சொல்லிட்டு நான் சைக்கிள் எடுத்து மெல்லமாக போக வலிக்கிட்டேன். உண்மையிலே கடவுள்கிட்ட கிருபை. என்னை யாரும் பார்த்தா நம்ப மாட்டாங்க, இப்படி ஒரு இல்லை இருந்து வந்த நான் என்று சொல்லி யாருமே நம்ப மாட்டாங்க. இன்றைக்கு நானும் உங்களை போல் ஒரு சாதாரண ஆள் போல தான் நான் இன்றைக்கு நான் சைக்கிளும் ஓடிக்கொண்டு இப்போவும் வரைக்கும் நான் சைக்கிளாக வேலைக்கு போயிட்டு வரேன். எனக்கு அப்படியான இது இல்லை. நார்மலாக என்னை கடவுள் காப்பாற்றி இன்றைக்கு இந்த நிலையில் வச்சிருக்கிறார். உண்மையிலேயே கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இந்த நிலையில. உண்மையிலேயே எல்லாரும் சொல்லிட்டாங்க, உங்களோட பிள்ளைன்ற வாழ்க்கை சரி, இதோட சரி, படுக்கதான் இவாவை நீங்கள் தூக்கித்தான் சுமக்கணும் என்ற நிலைக்கு வந்துட்டாங்க. என்னுடைய குடும்பமே கண் கலங்கி அழுது கொண்ட நிலையில தான் இருந்தது. என்னை தேடி பல உறவினர்கள் வந்தாங்க, என்னை தேடி என்னோட வேலை செய்த ஆஃபீஸ்காரர்கள் கூட என்னை வந்து பார்த்துருந்தாங்க. அப்படியான ஒரு படுக்க நிலையில தான் இருந்தேன். ஆனால் கடவுளோட கிருபை நிமித்தம் மறுபடியும் நான் இந்த நிலையில் வந்திருக்கிறேன்னு சொன்னால் உண்மையிலே கடவுள் எனக்கு செய்த அற்புதம் தான். என்ன முள்ளந்தண்டு வெடித்தவங்க வந்து நடக்கவே கூடாதுன்னு சொன்னவங்க நான் இன்றைக்கு நார்மலாக ஒரு சைக்கிள் என்றாலும் ஓடிக்கொண்டு திரிகிறேன், போய் வாரன் தானே. மற்றது என்னுடைய காரியங்களை நான் செய்கிறேன். உண்மையில கடவுள் அந்த சுகத்துக்கு நன்றி சொல்கிறேன். இதை என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவமாக எனக்கு இதை சொல்லி கொண்டிருக்க என்ன அறியாமல் எனக்கு அழுக வந்து என்ன சொன்னால் அவ்வளோத்துக்கு நான் கஷ்டப்பட்டேன், அவ்வளோத்துக்கு வேதனைப்பட்டு நான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இப்போ நடந்த மாதிரி தான் நடந்து போகிற 1.5 வருஷம் பெருமை நிற்கிறேன். 1.5 வருஷம் ஆயிட்டுது. ஆனால் எனக்கு மறக்க முடியாத சம்பவம் மட்டும் எனக்கு இது ஒன்று தான். ஆனால் உண்மையிலே எங்களுக்கே ஒரு அழுகை வந்துட்டு அப்படியான ஒரு மறக்க முடியாத சம்பவம். நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா சைக்கிளில் விழுந்து இப்படி ஒன்று நடந்ததான்னு சொல்லி. உண்மையிலே சைக்கிளில் விழுந்து தான் நடந்தது. அது விழுந்த இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சும்மா அந்த மண் ரோடும் இல்லை, கொங்க்ரீட் ரோடு. என்ன கொங்க்ரீட் ரோட்டில் விழுந்த உடனே அந்த வீட்டுக்கார பக்கத்தில் இருக்கிற அம்மா வந்து டக்குண்டு உடனே வந்து பார்த்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, தங்கச்சி விழுந்த உடனே ஏதோ டொக்கண்டு பெரிய சத்தமாக கேட்டுச்சேன்னு சொல்லி. அப்போ அந்த முள்ளந்தண்டு அந்த சத்தம் விழுந்த முதுகில் அடிப்பட்டபடியாக தான் இப்படி ஒரு சத்தம் கேட்டுருக்கு. ஓ, அப்போ உண்மையிலே நாங்கள் நினைச்சோம், உண்மையிலே இயலாது, இனி நடக்க மாட்டா, எழும்ப மாட்டா அப்படின்ட்டு தான் நாங்கள் நினைச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கிட்ட சரியாக கஷ்டப்பட்டுருப்பீங்க. என்ன ஆனால் தூக்க கொள்ள சரியாக கஷ்டப்பட்டாங்க. விவசாயி நானும் தான் குடியில் தூக்குறது. உங்களோட பாட்டுக்கு தானாகவே வேலைக்கு போயிட்டு வருவீங்க. நான் திடீரென்று ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி ஆக்சிடென்ட் சொல்லி கொண்டு நடக்கிற இல்லை தானே. எல்லாரும் யோசிச்சாங்கன்னா ஒரு பைக்கால் அடிபட்டு விழுந்தீங்களா என்று சொல்லித்தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் நான் ஒரு சைக்கிளும் முட்டுப்பட்ட நிலைமை தான் எனக்கு இவ்வளவு தூரம் என்ன வந்து தாக்கின காரணம். ஒரு கை காலில் அடிபட்டிருந்தா கூடி உண்மையில் நாங்கள் எங்களோட காரியங்களை செய்து எங்களோட வேலை போயிருக்கலாம். என்ன இது ஒரு மனிதன்ட முள்ளந்தண்டு தானே ஒரு முக்கியமான பகுதி. உடம்பே இயங்க நீ படுக்கையில் வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். தாரணி அழுத வசந்த ஆஸ்பத்திரி அம்மா என்னுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கை படுக்க எனக்கு அந்த இடத்துல அழுது கூட இருந்தால் அவளுக்கு பயந்துருவாரு. நான் அங்கால போய் வெளியில் நின்று தான் கூடுதலாக அவளை கஷ்டத்து மத்தியும் ஆண்டவர் இந்த அளவில் ஆண்டவருக்குள்ளே அந்த சுகவிலத்தோடு வச்சிருக்கிறேன். உண்மையிலே கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். எத்தனை வேதனை எத்தனை துன்பம் வந்த போதெல்லாம் வேதனைகளோட கூட இருந்துதான் நடக்கிறேன். தாரணி இன்றைக்கு நிற்பது மூலமாக இருப்பதே அவருடைய சுத்த கிருபையால். தாரணி எங்களை இந்த ஆண்டவர் நடத்தி கொண்டு வரதுக்காக நன்றி. ஆனால் உண்மையிலே இன்றைக்கு இப்படி இருக்கிறான்னு சொன்னால் உண்மையில் அதை கடவுள்கிட்ட கிருபை தான். என்ற ஒரு ஆப்ரேஷன் செய்து தான் உங்களை நாங்கள் சுகப்படுத்தலாம்னு சொல்லி இன்றைக்கு ஒரு ஆப்ரேஷன் செய்யாமலுக்கு ஆண்டவர் சரியான ஒரு சுகத்தை கொடுத்து இன்றைக்கு பழைய மாதிரி. ஆனால் இடைக்கிட்ட சில நேரம் இப்படி நோவுற மாதிரி இருக்குது. பெரும்பாலும் சைக்கிள் ஓடினா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் இதுக்கேவே நிற்க தங்கச்சி எல்லாரும் இருக்கேக்க என்ன கொண்டு இறக்கி விடுவாங்க, வருவாங்க. ஏதோ நார்மலாக என்னுடைய கேரியர் செய்யக்கூடிய மாதிரி இருக்கோ. ஆனால் இனி என்றாலும் நீங்கள் ரோட்டில் போயக்குள்ளே வரைக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவனமாக இருக்க வேணும். அடிபட்ட இடங்கள் இன்னும் ஃபுல்லாகவே மாறி இருக்காது, சில காயங்கள் நோக்கள் இருக்கும். அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன மேலே அவங்களோட கதையை கேட்க இன்னும்
உங்களுக்கும் கண்கலங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும். நல்ல மாதிரி கதைக்கிறத பார்த்துருப்பீங்க நீங்கள். ஆனால் இவளுக்குள்ளே இவ்வளோ ஒரு கவலையான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. எங்களுடைய கவலையை நாங்கள் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம். அப்போ இதோட நாங்கள் எங்களோட வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். ஓகே, எங்களோட வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.